இப்போ இந்த பேக்கை நம்ம வளர்த்த ஆரம்பிச்சிட்டோம். இது சைடு வாலு. நம்ம 6 8 கார்னர் திருப்பிக்கும். 7வது ஒயரை ஸ்கிப் பண்ணிவிட்டு 6 8 வச்சு மூளை திருப்பி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கிராஸ் நாட்டை போட்டு வளர்த்தின்னு வரோம் இந்த பேக்கை. இந்த சைடு பாருங்கள், நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கார்னர் திரும்பி பேக் வளர்ந்து வருது. இது ஃபுல்லாக நம்மளுக்கு எவ்வளோ ஹைட்டு வேணுமோ நம்ம எடுத்த ஒயருக்கு தகுந்த மாதிரி ஹைட் வரும். அது ஃபுல்லாக ஹைட் எவ்வளோ வருதுன்றதை நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் நாட்ஸ். கிராஸ் நாட்டில் 3க்கு 3 டைமண்ட், ஒரு க்ரீன் 3க்கு 3, அடுத்தது மிக்சடு நாட்டு 3க்கு 3 டைமண்ட், அப்புறம் பிங்க்கு மாற்றி மாற்றி ஒரு மிக்சடு நாட்டு, ஒரு நார்மல் நாட்டு. நார்மல் சிங்கிள் கலரில் ஒன்றும் டபுள் கலரில் ஒரு செட்டு டைமண்டும் வருது, மாறி மாறி வருது. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பேக்கை நான் ஃபுல்லாக ஹைட்டு நல்லா வளர்த்திட்டு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வளர்த்திட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இப்போது நம்ம இந்த பேஸ்கெட்டை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து அந்த கார்னர் திருப்பினதுலேருந்து எத்தனை லைன் போட்டிருக்கோம், அந்த நாட்டு வந்து எத்தனை பூ போட்டிருக்கோன்றத நம்ம பார்க்கலாம். இதுதான் கார்னர் திருப்பினது, சரிங்களா? இதுலேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 லைன் போட்டிருக்காங்க. 27 பூ போட்டிருக்கோம் இந்த கிராஸில், சரிங்களா? நம்மளுக்கு டைமண்ட் வந்து 1 2 3 4 ஃபுல்லாக க்ரீனில் வந்திருக்கு. 4 வந்து மிக்சடாக கிடச்சிருக்கு. ஒரு பக்கம் வந்து ஒரு கலர் வந்து பிளெயினாகவும் ஒரு டைமண்ட் வந்து மிக்சடும் கிடைக்கும். அதே மாதிரி தான் க்ரீன்லேயும் பிங்க்லேயும் அந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது எல்லாமே பாட்டம் டு டாப் வரைக்கும் நம்மளுக்கு இந்த 3க்கு 3 டைமண்ட் ஷேப்பில் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். ஃபுல்லாக எங்கே பார்த்தாலுமே நம்மளுக்கு அந்த 3க்கு 3 டைமண்ட் ஷேப்பில் தான் கிடச்சிருக்கு. இப்போது இது வரைக்கும் நம்ம போட்டு முடிச்சிட்டோம். நம்ம எடுத்த இதுக்கு வந்து நடுவில் வந்து நான் 8.5 ஸ்கேலுன்னு மாற்றி சொல்லியிருப்பேங்க. ஒரு இடத்துல மாற்றி சொல்லியிருப்பேன். நான் அது பெரிய சைஸ் பேக் போடும்போது சொன்ன அந்த அளவை நான் சொல்லிகிட்ருப்பேன். இதுக்கு வந்து 7 ஸ்கேல் எடுத்தால் கரெக்டாக இருக்குது. நம்மளுக்கு இந்த அளவுக்கு தான் மீதியும் இருக்குது, சரிங்களா? இதுக்கு 7 ஸ்கேல் அளவில் நம்ம கட் ஒயர் எடுத்தால் போதுமானது, சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம நார்மலாக பேஸ்கெட்டு கிராஸ் நாட் போட்ட பேஸ்கெட்டுக்கு எப்படி சொருகுவோமோ அதே மாதிரி நம்ம உள்ளுக்குள்ளே ஒயரை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இப்படி ஒரு நாட்டை உள்ளுக்குள்ளே மடக்கிட்டு நம்ம இன்சர்ட் பண்ணலாம். இதுக்கு என்ன பண்ணணும், நம்ம இப்படியே இது த்ரெட்டு வந்து நம்ம அப்படியே இன்சர்ட் பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி லைட்டர் வந்து நம்ம ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கும். அப்படி இல்லை, இதை போய் என்னால் தேடி பிடிச்சி வாங்க முடியாது அப்படின்னாக்கா நம்ம வந்து கேண்டில் இல்லை ஒரு விளக்கு நம்ம அந்த மாதிரி இந்த கார்னரில் இப்போ இந்த லைட்டரை இப்படி ப்ரெஸ் அதை வச்சு நம்ம இப்படி லைட்டாக ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்மளுக்கு இது வந்து இங்கே ஸ்ட்ராங்காக கிடச்சிரும். இப்போ இந்த மொனை வளன்னு இருக்கிறது வந்து இந்த மாதிரி மெல்ட்டு பண்ணும்போது ஸ்ட்ராங்காக கிடச்சிரும். இதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ இந்த நாட்டுக்கு தான் நான் பண்ணியிருக்கேன். இதை உள்ளுக்குள்ளே அப்படியே மடக்கிட்டு இதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த 3வது நாட்டில் இன்சர்ட் பண்ண நம்ம எப்பயுமே எப்படி பேஸ்கெட்டுக்கு இன்சர்ட் பண்ணுவோமோ, கிராஸ் நாட் போட்ட பேஸ்கெட்டுக்கு எப்படி இன்சர்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த நாட்டில் இன்சர்ட் பண்ணி விட்டுடலாம். இப்போ அதே கிராஸ் ஆர்டரில் அடுத்தடுத்த நாட்டில் நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இன்சர்ட் பண்ணிடணும். இது கொஞ்சம் இன்சர்ட் பண்ணுறது வந்து கஷ்டம்தாங்க. நம்ம ஒரு பேக் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் சிரமம் பார்க்காம கஷ்டப்பட்டு பண்ணி தான் ஆகணும். இது பாருங்கள், நான் 2 நாட்டில் போட்டேன். அடுத்த நாட்டில் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம மெல்ட்டு பண்ணும்போது நல்லா ஸ்ட்ராங்காக ஆகிடும். நம்ம வந்து சரிக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்படி வச்சுட்டு ஒரு ஊசி, அந்த மோட்டா ஊசி இருக்கும் பெரிய ஊசி, அதை வச்சு உள்ளுக்குள்ளே நகர்த்தி தள்ளி விட்ருங்க.
நான் எதுவுமே யூஸ் பண்ணல. நான் நாட்ஸும் நல்லா டைட்டாக தான் போட்டிருக்கேன். இது நான் பழகிட்டதால எனக்கு வந்து ஈஸியாக இருக்குது. ஃபஸ்ட்டு போடும்போது அது மாதிரி தான் கஷ்டமாக இருக்கும். அடுத்தடுத்து போடும்போது பாருங்கள், நான் பேசிக்கிட்டே 4 நாட் இன்சர்ட் பண்ணேன். இப்போ இதுக்கு அடுத்தது இந்த பக்கம் இருக்கிறத இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் லைட்டாக, ரொம்ப இருந்தால் சுருங்கிட்ட போது அப்புறம் சொருகிறதுக்கு இல்லாமல் போயிடும். இது மெல்ட் ஆகிடும். லைட்டாக பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க, கை சுட்டுக்கும். இது வந்து கையிலையும் ஒட்டிக்கும். அந்த மாதிரி இல்லாமல் லைட்டாக ஹீட் பண்ணணும். ரொம்ப பண்ணிடாதீங்க. ஹீட் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு ஆப்போசிட்டில் இல்லைன்னா இந்த சீசர் முனையை வச்சு கொஞ்சம் லைட்டாக நீக்கிட்டு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மெல்ட் பண்ணல. மெல்ட் பண்ணும்போது ஒரு குச்சி மாதிரி வந்துடும் நம்மளுக்கு அந்த இடத்துல, அந்த கார்னரில் பாருங்கள் எப்படி. அப்போ ஈஸியாக உள்ளுக்குள்ளே போகும். இது சரியா நான் மெல்ட் பண்ணல, அப்படியே வளவலன்னு இருக்கிறதுனால உள்ளே நுழையிறது கஷ்டமாக இருக்குது. இது நைலான் தானுங்களே, நல்லா நம்ம இப்படி உள்ளுக்குள்ளே தள்ளி எடுத்துடலாம். ஒரு 2-3 இன்சர்ட் பண்ணும்போது அதுக்கப்புறமா பழகிரும். வச்சு பண்ணும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. நான் மடியில் வச்சு பண்ணும்போது நான் பண்ணிடுவேன். நல்லா டைட்டாக இழுத்து விட்டோம்னா நான் பாருங்க இங்கே பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த பக்கம் மடக்கி உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி 4-5 நாட்டுக்கு இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இப்போ இது இன்சர்ட் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. மீதி இருக்கிறத இப்படி கட் பண்ணிவிட்டு, சிசர் சரியாக கட் பண்ணிவிட்டு மெல்ட் பண்ணி அப்படியே ஒட்டி விட்டுலாம். நான் அது எப்படின்றதையும் நான் இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஹேண்டில் எப்படி போடுறது இதுக்குன்றதையும் நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இதோட மெஷர்மெண்ட்டு 7 ஸ்கேல் தாங்க.